ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் டே இல்லையா? அன்னையர்கள் தினம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு ரோல் கொடுத்ததான ஒரு ரோலில் ஒரு தினம் கொண்டாடுறாங்க உலகத்தில் இல்லைங்களா? அப்போ இந்த தினத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் இங்கே இணைத்திருக்கிறார். எதற்காக இணைத்திருக்காருன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்காக, இந்த மீட்டிங்காக என்னை அழைத்ததான சிஸ்டர் அவர்களுக்கும், பாஸ்டர் அவர்களுக்கும், சபையார் அவர்களுக்கும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஊழியத்தை நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுத்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைத்திருக்கிறதுனால மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த சபையை ஆண்டவர் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசை எங்கும் பரம்பும்படியாக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 126 அதிகாரம் 4 வசனம். எல்லாத்துக்கும் மனப்பாடமான சங்கீதம் தான். கர்த்தாவே, அதுக்கு முன்னாடி வசனம் 3 வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தை நம்ம பல நாட்கள் படித்திருப்போம். ஏன்னா நமக்கு பிடிச்ச வார்த்தை அதில் இருக்கு. சொல்லாம ஜெபிக்கவே மாட்டோம். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சொல்லுங்க. ஏன்னா இந்த பெண்களுக்கு தெரிஞ்சதே அதுதானே. யாராவது கண்ணீர் வடிக்காதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாமே. நான் கண்ணீரே என் வாழ்க்கையில் வடிச்சது இல்லை, யாருமே சொல்ல முடியாது. அப்போ இந்த பாடல் சங்கீதக்காரன் என்ன இதுல சங்கீதக்காரன் இந்த பாடல் மூலமாக இன்றைக்கு நமக்கு என்ன சொல்ல வராருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதை 2 பகுதிகளாக நம்ம பிரித்து தியானிக்க போறோம். முதலாவதாக இருக்கிறதான 2 வசனம் ஒரு பகுதியாகவும், பின்பாக வருகிறதான 2 வசனம் இன்னொரு பகுதியாகவும் நாம் பிரிக்கலாம். இதுக்கு நடுவுல இருக்கிறதான மத்திய பகுதி தான் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு திருப்பு முனைக்காக நாம் காத்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் பெரிய காரியத்தை செய்தால் ஒழிய என்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் வெளியில வர முடியாது. என்னுடைய இந்த சிச்சுவேஷன், இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த சுகவீனத்திலிருந்து, இந்த காரியத்திலிருந்து என்னால் விடுபட முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த இடத்துல பாடல்ல சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய். இதை யாரு பாடுறா, எதுக்காக பாடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த முதல் பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. போதும். அப்போ இந்த இடத்துல சீயோனினுடைய சிறையிருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் பாடும் பொழுது சொல்றாரு, சீயோனினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சீயோன் என்பது தேவனுடைய நகரமாக இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. நாம் 2 சாமுவேல் 5 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கிறோம், அது தாவீதின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சீயோனை பிடித்தான், அன்று முதல் அது தாவீதின் நகரம் என எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாவீதின் நகரம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. தாவீதின் குமாரனாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே உதிக்க வேண்டும் என்பது அநாதி தீர்மானத்தின் திட்டத்தின்படி இருந்ததா இருக்கு இல்லையா? அப்போ அது தாவீதின் நகரம் என்பது, சியோன் என்பது தேவனுடைய உடன்படிக்கையை சுமக்கிறதான ஒரு நகரம், தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டதான ஒரு நகரம், தாவீதின் குமாரனாக பிறந்த யூத ராஜசிங்கமாகிய கிறிஸ்துவை வரவேற்றதான ஒரு வாசஸ்தலமாக இருந்தது. அது மட்டுமல்ல,
இத்தனை மகத்துவம் நிறைந்ததான ஒரு சியோன் இன்றைக்கோ சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறது. சியோன் என்கிறதான அந்த வார்த்தையிலேயே ஒரு அபிஷேகம் இருக்கிறது நம்மளால உணர முடியும் அது படிக்கும் பொழுதே. ஏனென்றால் சியோன் தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சொல்றது என்னன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு சிறையிருப்பை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து திருப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்பின் அனுபவம் என்றால் என்ன? இந்த சிறையிருப்பின் அனுபவம் என்பது ஒரு கட்டுக்குள்ள வைக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? சிறையிருப்புனா லிமிட்டேஷன்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எல்லாத்துலேயும் ஒரு லிமிட். நம்ம முன்னேறக்கூடாதபடி இருக்கிறதான தடைகள், நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதபடிக்கு நம்மை தடுக்கக்கூடியதான காரியங்கள், நம்ம அந்த சிறையிருப்பில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிறையில் எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், துணி கிடைக்கும். இதான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. இது கிடைக்கும். ஆனால் நீங்கள் விரும்பினது கிடைக்காது. ஆமென். அதே போல நீங்க எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணலாம். நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஆனா நீங்க நினைக்கிற இடத்திற்கு போக முடியாது. இதுதான் சிறையிருப்பின் அனுபவம். அது மாத்திரமல்ல, இந்த சிறையிருப்பின் அனுபவம் என்பது நீங்க யோசிக்கலாம், ஆனா நீங்க யோசிக்கிறத செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சபையாகிய மனவாட்டியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சிறையிருப்பின் அனுபவம் என்னென்னலாம் உங்களை லேக் பண்ண வைக்குதோ, என்னென்னலாம் உங்களை லிமிட் பண்ண வைக்குதோ, நீங்கள் நகரக்கூடாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த ஒரு வளர்ச்சிக்குள்ளாக போகாதபடிக்கு என்னென்னலாம் உங்களை தடையாக சிறையிருப்புக்குள்ளாக வைத்திருக்கிறதோ, போதும், இதுக்கு மேல வேண்டாம், இதுக்கு மேல இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை யாராலையும் மாற்ற முடியாது, என்னுடைய வாழ்க்கை இதுதான் சொல்லி ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, உங்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். சியோனின் சிறையிருப்பை நான் திருப்பினது போல சபையாகிய மனவாட்டியினுடைய சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா கேப்டிவிட்டிஸையும், எல்லா விதமான ஸ்ட்ராங் ஹோல்ஸ்லையும், அப்படின்னா வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாள்களையும், எல்லா விதமான சத்துருவினுடைய பலவானுடைய எல்லா சகல எண்ணங்களையும், உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக என்னென்னலாம் காரியங்கள் பிசாசானவன், எதிராளியானவன் தனக்கென்று உங்களை அடக்கி வைத்திருக்கிறானோ, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, மூவ் பண்ணாதபடி தள்ளி நீங்க அடுத்த காரியத்திற்கு போகாதபடி உங்களை தடுத்து இருக்கிறானோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மலை போன்றிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரியது. சியோனுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் பெரியது. ஏனென்றால் சியோன் கர்த்தருடைய வாசஸ்தலம். அது கிறிஸ்துவினுடைய நகரம், மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் வரப்போகும் ராஜாவாகிய மணவாளனாகிய கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபையாகிய சியோனுடைய சிறையிருப்பை திருப்பி தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது கடைசி காலமாக இருக்கிறது. நீங்க இன்னும் அழுது கொண்டு இருக்கிறதான நேரம் அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கண்ணீரோடு விதைத்தது போதும், கம்பீரத்தோடு அறுக்கிறதான ஒரு நிலைக்கு உன்னை நான் வரவேற்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ரபஷேதலமா. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சிந்தனைகளில, எண்ணங்களில இன்னும் முன்னேறக்கூடாதபடி இருக்கிறதான சகல விதமான கிரியைகளையும் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தினால நீங்க பலன் கொள்ள போகிறீங்க. ஏன்னா நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் இயேசுவாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உங்களை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரிதாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சியோனுடைய சிறையிருப்பு அவர்களுடைய மீறுதல்களினால இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தமோ அந்த நகரம் அவருடையது என்பதை அவர் வெளிக்காட்டுகிறதான காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய பெரிய காரியங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தின அதே கரம் இன்றைக்கும் அது குறுகி போகவில்லை, இன்றைக்கும் அது மந்தமாகவில்லை. உங்களுடைய கூக்குரலின் சத்தத்திற்கு அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு தூட போகவே மாட்டாருங்க. நீங்க என்றைக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை சுற்றிலும் இருக்கிற சகல சிந்தைகளையும், சகல
சூழ்நிலைகளை முடைத்து நொறுக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து இந்த சிறையிருப்பின் அனுபவம் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, இந்த சிறையிருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிறையிருப்புனா ஜெயிலு தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும் இல்லையா? யார் இந்த ஜெயிலில் போடணும்னா அந்த அந்த ஒரு மனுஷனுடைய அதிகாரத்திற்கு மேலே இருக்கிறவங்களால தான் என்ன பண்ண முடியும். அந்த மனுஷன் வந்து கம்மியாக எது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு பண்ணினதான மனுஷனுடைய அதிகாரத்திற்கு மேலே இருக்கிறவன் அவனை ஆளுகை செய்கிறது தான் சிறையிருப்பு இல்லைங்களா? கரெக்டாக புரிஞ்சுதுங்களா? அப்போது அது மாதிரி ஒரு பலவானுடைய கையிலே அகப்பட்டிருக்கிறதான ஒரு சியோன், இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் சபையாகிய சியோன் பலவானாகிய அல்ல, பலவான் என்று சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிறவனாகிய எதிராளியானவனுடைய கைக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்னன்னா, நம்மளை எப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் மாற்றணும்னு விரும்புகிறார்னா, சபையாகிய சியோனை சிறைப்படுத்தினதான பலவானுடைய ஆளுகைகளை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க போகும்போது சாதாரணமானவங்களா போறதில்ல, மறுபடியும் ஒரே காரியத்திற்காக உட்கார்ந்து நீங்க அழ போறதில்ல, பலவானுடைய கோட்டைக்குள் சென்று அவனை கொள்ளையிடுகிறதான சந்ததியாக நாம் மாறி போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டுகிறதான சந்ததி, அவனை கொள்ளையிடுகிறதான சந்ததியாக கர்த்தர் நம்மை மாற்றணும்னு விரும்புகிறாரு. என்னுடைய சாட்சியோடு கூட நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனாலும் நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவருடைய மூத்த மகள். என்னுடைய தகப்பன் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்பா வந்துட்டு தன்னுடைய 19 வயதிலே அவர் வந்து சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தார். அவர் வந்து ஊழியத்திற்கு வந்து சென்னையில் அப்பா அம்மா வந்து ஊழியத்திற்கு வந்து அவருக்கு ஒரு 35 வயதெல்லாம் இருக்கும் பொழுதே, 35 வயது கூட இல்லை, 19 இயர்ஸ்லேயே அவருக்கு சுகர் வந்துருச்சு ஆக்சுவலாக. அப்போது அவருக்கு சின்ன வயதிலேயே அவருக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகி, எத்தனை வயசு இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் கிட்னி அஃபெக்ட் ஆகி அவருடைய கண்கள் இரண்டும் பார்வை இல்லாமல் போனது. கிட்டத்தட்ட சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து டயாலிசிஸில் இருந்ததான நாட்கள்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 10 to 11 வருஷமாக அவர் டயாலிசிஸில் இருந்தாங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்க டயாலிசிஸ். முழு ரத்தமும் அந்த மெஷின்குள்ளே போய் அதில் இருந்து மறுபடியும் அவரோட உடம்புக்குள்ளே வரும். ஆனாலும் அவர் வைராக்கியமாக கர்த்தருடைய வேலையை நிறைவேற்றி கொண்டு போனார். அவருடைய ஸ்டேஜிலேருந்து அவரை அங்கே கார்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது 2 பேர் கூட்டிகிட்டு வருவாங்க, ஆனால் ஸ்டேஜில் நின்னதுக்கப்புறம் அவர் சிங்கம் மாதிரி தான் அங்கே நிற்பார். அந்த மாதிரியான ஒரு வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றி போனதான ஒரு தகப்பன் என்னுடைய தகப்பனாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பலவீனம் ஒரு பக்கம் இருக்கும்போதே எனக்கு என்னுடைய 17 வயதில் எஸ்எல்இ என்று சொல்லுவாங்க. எஸ்எல்இன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேன்சர், டிபி கேட்டிருக்கலாம், தலைவலி, இடுப்பு வலி, இதுதான் நம்ம கேட்டிருப்போம். எஸ்எல்இ என்று சொன்னால் சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் என்று சொல்லுவாங்க. அப்போ அது வந்து என்னென்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த பலவீனம் வருமாமா. எனக்கு 17 வயதில் அந்த பலவீனம் என்னை தாக்கினது. என்னுடைய திடீரென்று சொல்லி என்னுடைய கால்களெல்லாம் வந்து கால்களில் வந்து ரத்த ஓட்டம் என்னுடைய விரல்களில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது எனக்கு தெரியலை, பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியலை, எதுனாலன்னு சொல்ல முடியல. ஆனால் திடீரென்று ஒரு நாள் என்னால் கால் கீழே வைக்க முடியாமல் போனது. அப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்பொழுது, ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது என்னை தூக்கிட்டு தான் போனாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று இந்த பொண்ணுக்குள்ளே நடக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, நீங்கள் லேட் பண்ணாதீங்க, உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ளே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு பார்த்துட்டு இருந்த டாக்டர் வந்து ஊரில் இல்லாததுனால நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போது வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. டாக்டரை ஃபோன் பண்ணி எல்லாம் வர வச்சுட்டாங்க. அப்போ அவர் வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டாரு, கோடியில் ஒருத்தருக்கு இருக்கிறதான பலவீனம் உங்கள் பிள்ளையை தாக்கிடுச்சு.
இந்த கால்களில் இருக்கிற விரல்களை எங்களால் காப்பாற்ற முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாற்றுறேன். என்னாச்சுன்னா நமக்கெல்லாம் இந்த விரலில் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி காலில் வந்து ரூட் இருக்கும். அப்போ இந்த கேப்பில் இருக்கிற கேப்பிலரிஸ், பிளட் கேப்பிலரிஸ், இது வந்து என்னென்னா இந்த எஸ்எல்இங்கிற சொல்லப்படுகிறதான இந்த இது வந்துட்டு நம்முடைய உடம்புல 2 அணுக்கள் இருக்கும். ஒன்று WBC, RBCன்னு சொல்லி 2 அணுக்கள் இருக்கும். இந்த WBC செல்ஸ்னுடைய வேலை என்னன்னா போலீஸ் ஃபோர்ஸாக செயல்படணும். நம்ம உடம்புல இருக்கிறதான எல்லா வரதான கிருமிகள், வெளியிலேருந்து வருகிறதான தொற்றுகள் எல்லாவற்றையும் அது தடுக்கிறதான ஒரு போலீஸ் ஃபோர்ஸாக செயல்படணும். ஆனால் என்னுடைய கண்டிஷன்லையோ எனக்குள்ளாக போலீஸ் ஃபோர்ஸாக செயல்பட வேண்டியதான இந்த வெள்ளை அணுக்களே என்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு வந்து எதுலேயுமே மெடிசன் கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் கடைசியாக லைஃப் சேவிங்காக உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறோன்னு சொல்லி ஸ்டீராய்டு இப்போ எல்லாருமே ஈஸியாக நம்ம கடையிலேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு 15 இயர்ஸாக இருக்கும்போதெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க சீக்கிரத்தில். அப்போ அவங்க வந்து சைன் வாங்கிட்டு ஸ்டீராய்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, விரல்களில் வந்து எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி என்னுடைய கால்களில் இன்னும் 3-4 விரல்கள் என்ற கால்களில் இந்த பின்னாடி இருக்கிறதான கேப்ஸ் இருக்காது. அப்போ அதில் இருக்கிறதான அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி அந்த கேப் வந்து அப்படியே கழுண்டு கேங்க்ரீன் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே விழுந்தது. அப்போ அந்த ஒவ்வொரு கேப்ஸும் அதில் இருக்கிறதான ஒவ்வொரு நரம்புகளும் ரத்த ஓட்டம் நிற்கும் பொழுது நம்மளுடைய ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பெயின் இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு பெயினாக இருக்கும். நம்மளுடைய பாடியில் ஒரு இடத்துல ரத்த ஓட்டம் நின்று போனாலே நமக்கால் என்ன பண்ண முடியாது, அதை தாங்கிக்க முடியாது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் விரல்களில் இருக்கிறதான எல்லா அந்த ரத்த நாளங்களில் உள்ள ரத்த ஓட்டங்களும் ஸ்டாப் ஆகி அது கீழே விழுந்தது. இந்த கால்கள் இப்படி இந்த கண்டிஷனில் நான் இருந்துட்டு இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு அவங்க டாக்டர் சொன்னது 2 இயர்ஸ் நாங்கள் வந்து டைம் தரோம், உங்கள் பொண்ணு 2 வருஷம் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கு மேலே நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு கிளியராக அப்பா அம்மாட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா ஊழியத்திற்காக என்னை ஒப்பு கொடுத்து செபிச்சார். அப்போது ஆண்டவராகிய கர்த்தர் 2 வருஷம்னு சொன்னது ஆண்டவர் எனக்கு இன்னும் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கார். அது மட்டும் அல்லாமல் கல்யாணங்கிற பேச்சுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மேரேஜ் பண்ணுனா கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. நான் மேரேஜ் பண்ணும்போது அதுக்கு மீறியும் அப்பாவோட வைராக்கியம், ஆண்டவர் வந்து நல்ல ஃபேமிலியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு. எங்கள் மாமனார் வந்து 40 இயர்ஸாக 40 வருஷமாக அவர் அங்கே ஆனமலையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அநேக இறந்து போனதான பிணங்கள் கூட ஒரு 6லேருந்து 8 பிணங்கள் வரைக்கும் இறந்து போய் 5 மணி நேரம் கழித்து உயிரோடு கூட வந்திருக்காங்க. அவ்வளோ வல்லமையான ஊழியக்காரர். அந்த இடத்துல ஆண்டவர் என்னை போகும்படியாக கிருபை செஞ்சார். அப்போ மேரேஜ் டைமில் பார்க்கும் பொழுது என்னை பார்த்த டாக்டர்ஸ் யாருமே எனக்கு மேரேஜ் அப்படிங்கிறதே ப்ரிஸ்கிரைப் பண்ணல. அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் தான் மேரேஜ் அரேஞ்ச் ஆச்சு. அப்போ திடீர்னு என்னாச்சுன்னா, நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கிறேன், என்னுடைய கழுத்து 2ம் வீங்கிடுச்சு. கழுத்து 2 பக்கமும் வீங்கிடுச்சு. அப்போது டாக்டர்கிட்ட போனோன்னு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, என்னென்னு நடக்குது இந்த பிள்ளையோட உடம்புலன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த 2 கழுத்தும் வீங்கிடுச்சு திடீர்னு. அப்போ என்னாச்சுன்னா, அந்த கழுத்தில் வந்துட்டு ஒவ்வொரு இடமா ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அவங்க சொன்னாங்க, அது வந்து செக் பண்ணும்பொழுது அவங்க டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ அந்த ஆப்சஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஆப்சஸும் ஃபார்ம் ஆகி அதுவே தன்னால் உடையணும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. 3 மாதத்தில் மேரேஜ். அப்போ எல்லாரும் மேரேஜ் எல்லாம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நீங்கள் இந்த காரியம் உங்களால் உண்டானதுன்னா என்னோட மேரேஜ் நியமித்த நாளில் நடக்கணும். அதுவும் இல்லாமல் நான் அந்த நியமித்த நாளில் நடக்க போகிற மேரேஜ் சாதாரணமான மேரேஜாக இருக்கக்கூடாது. எங்களோட ஃபேமிலியில் அந்த மாதிரி மேரேஜ் இது வரைக்கும் இருக்கக்கூடாது, இனியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஒரு அடையாளத்தை கேட்டேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த 3 மாதத்துக்குள்ளே எல்லா காரியங்களும் கிளியர் பண்ணி, கழுத்து வீங்கி தான் நான் மேரேஜ் நிற்கும்போது கழுத்து வீங்கி தான் இருந்துச்சு. ஆனாலும் மேரேஜ் நடக்க வேண்டிய நாளில் கரெக்டாக நடந்தது.
ஆண்டவராகிய கர்த்தருடைய அற்புதம் பாருங்க. அந்த மகாராஜா மஹாலில் தான் நடத்துனாங்க, பெரிய மஹாலில் தான் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 6000 பேர் அந்த மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க, எங்கள் மேரேஜுக்கு. அதில் 3000 பேர் பாஸ்டர்ஸ் மட்டுமே. ஆண்டவராகிய கர்த்தர் அவ்வளவு அற்புதமாக நான் கேட்ட மாதிரியே ஆண்டவர் எங்களுடைய மேரேஜ் நடக்கும்படியாக கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான கணவரை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா அந்த கழுத்து வீங்கி இருக்கும் பொழுது எல்லாரும் கேட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே ஒரு டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஏன்ப்பா ஓகே விசாரித்து மேரேஜ் பண்ணக்கூடாதா, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்க பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி நான் வெளியில் நிற்கிறேன். ஒரு டாக்டர் அவங்கக்கிட்ட கேட்குறாரு. அப்போ ஆனால் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் கர்த்தர் கொடுத்ததான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி என்னை இதுவரைக்குமாக என்னுடைய கணவர் ஒவ்வொருலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்லாமல் அந்த எங்களுடைய மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்கிறதே சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்டதான என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவதாக எனக்கு ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்தார். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடியுமாக எனக்கு ஒரு 1 இயரில் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசாக இருக்கும்போது மறுபடியுமாக எனக்கு இந்த ப்ராப்ளம் ரிலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டைம் ரொம்ப அதிகமாக ஆனதுனால என்னுடைய விரல்கள் வரைக்கும் அடிச்சிருச்சு இந்த பிரச்சனை. இந்த விரல்களில் இந்த விரல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த விரல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த டிப்பு வரைக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இதாகிடுச்சு. அப்போ சொல்லிட்டாங்க, இதுக்கும் கண்டிப்பாக ஸ்டீராய்டு தான், இதுக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்டீராய்டு கொடுத்ததுனால என்னுடைய உடம்புல இருக்கிறதான எலும்புகள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகி என்னுடைய கால்கள் 2லும் இருக்கிறதான, நமக்கு இடுப்பில் வந்து ஒரு போன் மாதிரி இருக்கும் ரவுண்டாக, அந்த போன் 2மே வந்து பொடிஞ்சு போய் 2 கால்களும் நடக்க முடியாமல் போனது. என் குழந்தை 1.5 வயசு குழந்தை இருக்கும் பொழுது 2 கால்களும் நடக்க முடியாமல் போனது. அப்போது நாங்கள் வந்து கொஞ்ச நாளாக நான் கவனிக்கவே இல்லை, சரியாயிடும் ஜெபத்திலே வச்சு விட்டுட்டோம். அப்போ சரி போவோம் டாக்டர்கிட்ட என்னென்னு தான் பார்க்கலான்னு சொல்லி போகும்போது இந்த கோயம்புத்தூரில் உள்ளதான A1 ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 5th ஸ்டேஜ் தாண்டிடுச்சு, இனி ஒன்றுமே பண்ண முடியாது, 2 கால்களும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 கால்களும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் உடனே எல்லாம் டிசைட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 2 ஸ்டிக்கு உங்கள் கையில் கொடுக்குறோம், நீங்கள் அதை வச்சு நடங்கன்ட்டாங்க. எனக்கு எத்தனை வயசு தெரியுங்களா? 21 வயசு. 2 ஸ்டிக்கும் கையில் கொடுத்து நடன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அங்கேயே உடஞ்சி அழுதோம். என்னுடைய குடும்பம் முழுவதும் கண்ணீரில் இருந்தது. என்னுடைய தகப்பனுடைய பலவீனம் ஒரு பக்கம், அவர் வந்து அப்போவே மேரேஜுக்கு முன்னாடியே அவர் வாமிட் எடுத்துகிட்டு படுத்திருப்பார், அதுக்கு பக்கத்து ரூமில் நான் வாமிட் எடுத்துகிட்டு இருப்பேன். அந்த மாதிரியான பலவீனத்தினுடைய சூழலில் வந்தது தாங்க அந்த கிருபைய பாடல்கள் எல்லாமே. ஆமே. அப்போ வந்து எனக்கு 2 கையிலையும் ஸ்டிக்கு கொடுத்து அதில் நடக்க சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். ஆண்டவரே ஏன் இப்படியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய நேரங்களில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்னை எடுத்துருங்களேன்லாம் நான் கேட்டிருக்கேன், இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு வாழணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அந்த 2 கால்களும் ஆப்ரேஷன் பண்ணினாலும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபையும் பலனும் இருந்ததுனால இன்னைக்கு நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஸ்டிக்கு வச்சு நடந்துட்டு இருக்கிறத பார்த்து எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி, உங்கள் பொண்ணு, ஏன்னா அப்பாவுக்கு பார்வை இல்லை, அதனால நான் எப்படி இருக்கேன்னு கூட அவருக்கு தெரியாது. கல்யாணம் ஆகும்போதே அவருக்கு பார்வை கம்மியாக இருந்தனால தான் நாங்கள் சின்ன வயசுல எங்களை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பா வந்து தொட்டு தான் பார்த்தாரு நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேனுங்கிறது கூட. ஆனால் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து பிரியா வந்து இப்படி குச்சி வச்சு நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னதை அவர் அப்படியே அந்த மைண்டில் அந்த பிக்சர் அவராக இது பண்ணி இந்த எஸ்டேட்லலாம் வந்து நடந்து போக முடியாமல் நான் அப்பாவை தூக்கிட்டு போக சொல்லுவேன் சின்னதில். அப்போ அவர் தோளில் தூக்கிட்டு நடப்பார். அதையே அவர் மனதில் வச்சு அந்த எழுதினதான பாடல் தான் தனிமையின் பாதையில். நான் அப்பாவை பார்த்து பாடுற மாதிரி, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. இன்னும் அநேக பாடல்கள். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி பாட்டு. என்னுடைய கால்களில் நான் வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி என் காலில் கை வச்சு ஜெபிக்கும் பொழுது நாங்கள் சாத்தானுக்கு சவால் விடுற சந்ததின்னு அவள் ஜெபிச்சதான அந்த வார்த்தையை வைத்து எழுதினதான பாடல் தான் அந்த பாடலாக இருக்கிறது. இப்படி அநேக பாடல்களை சொல்லலாம். எங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவர் கொடுத்ததான விதைகள் தான் அந்த பாடல்களாக இருக்கிறது.
அப்புறம் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி எங்களை நடத்திட்டு வந்தார். அடுத்த குழந்தையெல்லாம் வந்து மைண்டில் உங்களுக்கு யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. 22 வயதில் என் குழந்தைய தூக்க முடியலன்னு நான் டாக்டர்கிட்ட போய் கெஞ்சினேன். டாக்டர் தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு காலையும் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. அவர் சொன்னார், இன்னொரு கொஞ்ச நாள் ஓட்டுமா, ஒரு 5 வருஷமாவது ஓட்டு, அப்புறம் 2வது கால். யாரும் 2 கால் உடனே பண்ணவே மாட்டாங்க அவ்வளோ சின்ன ஏஜில். ஆனால் நான் போய் அவர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணனால எனக்கு 2வது காலும் ஆப்ரேஷன் பண்ணாங்க, 2 கால்களும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போது இப்படி நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து செகண்ட் குழந்தைய யோசிக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கோங்க, தத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பாஸ்டர் என்னையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் சரி அந்த மைண்ட்லேயே இல்லை. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருந்ததுன்னா, 22 வயதில் நான் மிஸ் பண்ணினதான அந்த ஸ்லாக்கியத்தை, என் குழந்தைய தூக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டதை பார்த்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்னொரு சாப்டர் ஓப்பன் பண்ணார். 32 வயசில் எனக்கு அழகான ஒரு குழந்தையை, மறுபடியுமாக ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்கள் குழந்தையே வேண்டான்னு சொல்லி தான் இருந்தோம். அந்த 2வது பையன் பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கான ப்ரெக்னன்சி. ப்ரெக்னென்ட் ஆயாச்சு. ஆனால் டாக்டர்கிட்ட போகும்போது பயங்கர ரிஸ்க்கான ப்ரெக்னன்சி, இது நீங்கள் வந்து எதுக்குமே நீங்கள் தயாராகிக்கணும்னு சொல்லிட்டாங்க. டெர்மினேட் பண்ணணுன்னாலும் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் வந்துட்டு எதுக்கும் தயாராகி தான் போனோம். அப்போ அவங்க பண்ணதான எல்லா டெஸ்ட்லுமே அவங்களால ஒரு சின்ன தப்பு கூட கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் அத்தனையையும் பாசிட்டிவாக மாற்றி என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடணும்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 இன்ஜெக்ஷன் கிட்ட, அந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் தெரியுமான்னு தெரியல, அது ஊசி இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஊசியும் அப்படியே தொடையில் போட்டு எடுக்கும் பொழுதும் பிளட்டு வரும் வெளியில். ஃபஸ்ட்டு ஊசி போடும்போது பயங்கர பெயினாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 300 ஊசி போட வேண்டியதாக இருந்தது. அந்த முதல் ஊசி இவங்க தான் நர்ஸ் மேடம் இருக்காங்க, அவங்க தான் போட்டாங்க ஊசி. அந்த ஊசி போடும் பொழுது ஃபஸ்ட் டைம் ரொம்ப பெயினாக இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, இந்த குழந்தைய நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இவ்வளோ பாடுகள் மத்தியில் நான் பெற்றுக்கொள்ளணுமா? எங்களுக்கு தான் ஒரு குழந்தை இருக்கான்ல, போதும்ல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் 300 இன்ஜெக்ஷன் ஒன்றே தாங்கிக்க முடியலையேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ படுகிறதான பாடுகளை குறித்து பார்க்காத, அந்த மகிமையை பார்க்க ஆரம்பின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் அந்த மகிமையை பார்க்க ஆரம்பின்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன். அந்த பீரியட் ஃபுல்லாகவும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அந்த 2 கால்களிலும் அத்தனை இன்ஜெக்ஷனும் போடும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் இருந்தால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளையும் பலனோடு கூட மேற்கொள்ளலாங்க. ஆமென். என்னுடைய கால்கள் 2ம் ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவராகிய கர்த்தர் எங்கெல்லாம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் கர்த்தர் பலப்படுத்ததுனால இன்றைக்கு எங்கெல்லாம் போய் இந்த சாட்சியை சொல்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு உயிர் மீட்சி உண்டாகிறதே, அதுதாங்க கர்த்தர் கொடுக்கிறதான பலனாக இருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே நம்மை கர்த்தர் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இந்த பூமியில நிறுத்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் தகப்பனுடைய வாழ்க்கையில அதே செய்தார், அதே போல என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதுவரை செய்து வருகிறார். இப்ப கூட என்னால் 2 நிமிஷத்துக்கு மேல நிற்க முடியாது. நாங்கள் வீட்டில் வேலை செய்யணுன்னாலே அந்த மேடை மேலே ஏறி தான் வேலை செய்வேன்னா, பயங்கரமான அந்த L4 L5 வந்து ஃபுல்லாக கம்ப்ரெஷனில் இருக்குது. கால் வந்து சுத்தமாக அப்படியே 2 மினிட்ஸ்க்கு மேலே மறுத்து போயிடும். எங்கேயாவது போகணுன்னா, எங்கேயாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகணுன்னா கூட நான் குனிஞ்சு நிமிந்து தான் அடுத்ததே பர்ச்சேஸ்க்கே போவேன், அதை அந்த நரம்பு விடுறதுக்காக. அப்போ அந்த மத்தியிலும் எனக்கு என்னுடைய பலவீனம் பெருசாக தெரியல, கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் மாத்திரமே பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பலவீனத்தை பார்க்காதீங்க, பலவீனத்தை உங்களுடைய இருக்கிறதான சிறையிருப்பை பார்க்காதீங்க. உங்களை ஆண்டவராகிய கர்த்தர் பலவானாய் மாற்றி இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அந்த பலவானை முந்தி கட்டுகிறவர்களாக மாறும்படியாக. ஹல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார்.
யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளை உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஆமென். எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட சொல்றாரு. அப்ப புறப்பட சொல்லும்போது ஒரு காரியம் செய்ய சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாருன்னா, நீங்க போகும்போது பக்கத்துல போய் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற பொன்னையும் வஸ்திரத்தையும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? பொன்னையும் வஸ்திரத்தையும் வாங்கிக்கோங்க, இதனாலே நீங்கள் அவர்களை கொள்ளையிடுவீர்கள்னு சொல்லி சொல்றார். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நமக்கு என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு சபையாகிய மனவாட்டியாக இருக்கிறதான நமக்கு எதையெல்லாம் பலவந்தனால நம்ம இழந்து போனோமோ, எதையெல்லாம் பலவந்தனால அவனுடைய பலத்தினால நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போனோமோ, அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சியோன் என்கிறதான சபையை கொண்டு திரும்பவுமாக கொள்ளையிடுகிறதான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய நகரத்திற்கு விரோதமாக எழும்பினதான அந்த எதிரிகளை மாம்ச கண்ணால் அவர்கள் பார்த்தார்கள் இல்லையா? அவங்களுக்கு அந்த சிறையிருப்பை யாருக்கு கீழே அவங்க சிறையிருப்பில் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலோ வாக்குத்தத்தம் இன்னைக்கு நம்ம போராடுகிறது என்னவா இல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அவர்கள் பார்த்த எதிராளி கிட்ட இருந்து அவங்க கொள்ளையிடுறது நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நாம் பார்க்காததான துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், எபேசியர் 6:10 வாசிக்கிறது போல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதியின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதுக்கு மேல உள்ள வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த சியோன் என்கிறதான சபைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறார்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதியின் சேனைகளையும் அவன் என்னெல்லாம் கொள்ளையிடப்பட்டிருந்தானோ, நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பட்சித்து இருந்தானோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் கொள்ளையிட போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால கொள்ளையிட போகிறோம். அது என்ன பலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகிய சியோனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சொல்றாரு, நீங்க போய் ஆஸ்தியை கொள்ளையிட்டு வாங்கன்னு. ஆனா இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவாகிய மணவாளன் சியோன் என்கிற சபைக்கு வந்ததினால நம்ம போய் யாருக்கிட்டையும் போய் வஸ்திரங்களையும் பொன்னையும் வாங்க வேண்டாம். அவர் எல்லா துரைத்தனங்களின் மீதும் அதிகாரங்களின் மீதும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் சேனைகள் மீதும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையில வெற்றி சிறந்ததுனால நம்ம போய் யாருக்கிட்டையும் கடன் வாங்க தேவையில்லை. அவரே பொன்னையும் வஸ்திரத்தையும் கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சகலமும் அவராலே அவருக்குள்ளே உண்டாயிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் தமக்கு கீழ்ப்படுத்தினதுனால இன்றைக்கு சியோன் என்கிற சபையாகிய மனவாட்டி கிறிஸ்து என்ற மணவாளனுடைய மனவாட்டியாய் இருப்பதினால, அவருக்குள்ளாக அவரோடு கூட அவர் சேர்ந்ததுனால சபை யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டாம். அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டதான நாம் சிறையிருப்பு போனது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வான்னு சொல்லல, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதையும் விடுதலையாக்கப்படுகிறதான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததியாக கர்த்தர் நம்முடைய சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கும் உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க, நான் பலவானை முந்தி கட்டுகிறதான மகள். எனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். என் சிறையிருப்பை அவர் திருப்புவார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பினார். தெற்கத்தி வெள்ளங்கள் என்பது ஸ்ட்ராங்கான ஒரு ரிவரா இருக்கு. அது ரொம்ப அதை திருப்பவே முடியாது. அவ்வளோ நேவ் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல நெஹேவ்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெள்ளங்கள் ஈஸியா திருப்ப முடியாது, அது வறண்டு தான் போகுமா. ஆனா இயற்கையின் மீது அதிகாரம் படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்காக எல்லா விதமான ஸ்ட்ராங்கான ரிவர்ஸையும் எல்லா விதமான வெண்கலம் போன்று இருக்கிறதான ஆசீர்வாதமே கிடைக்காதுன்ற சூழல்ல இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தை திறக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பலகணிகளை திறக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் ஆலயத்தின் அபிஷேகமாய் இருக்கிறது. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் ஜெயம் பெற்றவராக இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, நீ ஐஸ்வர்யவானாகும்படி என்கிட்ட கேளு பொண்ணு, நீ வஸ்திரம் தரித்தவளாய் மாறும்படி என்னிடத்தில் கேள். ஏன்னா அவர் பார்க்கிறோம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். டைம்ல அதனால நான் சீக்கிரமா போறேன், கொஞ்சம் என் பின்னாடியே வாங்க. மல்கியா 3:2 நம்ம வாசிக்கிறோம், அவர் ஆலயத்தை சந்திக்க வரும்பொழுது, கிறிஸ்து ஆலயத்தை சந்திக்க வரும்பொழுது அந்த இடத்துல குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக அவர் சொல்றாரு, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பொண்ணு புடமிட பண்ணனா என்ன தேவை? தீ தேவை இல்லையா? அக்னி தேவை. அந்த அக்னியா யார் இருக்காராமா? கிறிஸ்து. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வஸ்திரம் வெண்மையாக்கப்படுவதற்கு என்ன தேவைங்க? சவுக்காரம்னா சூப்பர், தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. சவுக்காரம் என்று சொன்னால் சோப். ஆமென். அப்போ வண்ணாருடைய சவுக்காரமாகவும் புடமிடுகிறவனுடைய அக்னியாகவும் கிறிஸ்து வெளிப்படுவார். தம்முடைய ஆலயத்தை அவர் எதிர்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்டதான வல்லமையோடு அவர் வெளிப்படுவார். அதனால தான் சொல்றாரு, என்கிட்ட கேளு புடமிடப்பட்ட பொண்ணை, என்கிட்ட கேளு, என்ன சொல்லு, வெண் வஸ்திரத்தை என்கிட்ட கேளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். இன்றைக்கு நம்ம போய் யாருக்கிட்டையும் அக்கத்துலையும் போய் வாங்க வேண்டாங்க. கிறிஸ்து கிட்ட போய் நம்ம நின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மை அலங்கரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை ஐஸ்வர்யவானாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தர் அதுல நம்ம வாசிக்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சியோன் குமாரத்தியாகிய சபையை உன் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உன்னை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவங்களுடைய கண்கள் சொப்பனம் காண்கிற கண்களாய் இருந்ததாம். அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஜெபிச்சேன்னு சொல்லி, அது மாதிரி என்னுடைய ஆண்டவரே எப்படியாகல இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேனா, இந்த வேலை எனக்கு எதுக்கு, குழந்தை வேணும்னு கேட்டேனா, என்னால் வலி தாங்க முடியலன்னு கேட்ட மாதிரி இன்னைக்கு பல நேரத்தில் நம்மளும் அப்படி தான் கேட்குறோம். அவங்க அந்த சிறையிருப்பில் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அவங்கனால என்ன பண்ண முடியலன்னா சொப்பனம் காணல், ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு பல நேரங்களில் நம்மளும் அப்படி தான் இருக்கோம். என்னமோ நடக்கிறது நடக்கட்டும், நீங்கள் பேசுகிறீங்களா பேசுங்க, என்னமோ நடக்கிறது நடக்கட்டும், ஏதோ என் வாழ்க்கை போகுது சொல்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. சொல்கிறதே இல்லைன்றவங்க கை ஊத்துங்க பார்ப்போம். ஏதோ நடக்கட்டுங்க, ஏதோ நடக்குதுங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்டதான கண்கள் அல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்கள். அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே வாசிக்கிறோம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு
பிரகாசமுள்ள மனக்கண்கள். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் சியோனுக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவளுடைய கண்கள் சொப்பனத்தை கண்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாததினால அவங்களுக்கு அந்த சிறையிருப்பு தான் அவங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சது. ஆனா நாம் வாசிக்கிறோமே, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாருங்க சொப்பனம் பார்ப்பாங்க? மூப்பர் சொப்பனம் காண்பார்கள். ஆவியானவருடைய துணையோடு கூட காண்கிறதான சொப்பனம் அது மனக்கண்களை திறக்கப்பட்டதான சொப்பனமாக இருக்கும். அந்த பார்வை எப்படி இருக்கும்னா தரிசனத்தை பார்க்கக்கூடியதான பார்வையாக இருக்கும். சிறையிருப்பை அல்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அந்த தரிசனத்தை, ஆண்டவர் எனக்கு செஞ்ச அந்த வல்லமையை, அந்த அதிசயத்தை காண்கிறதான கண்களாக அந்த கண்கள் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையாக நமக்கு கர்த்தர் அதான் சொல்றாரு, நம்மளுடைய பார்வை இன்னைக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போனது போதுங்க. ஹல்லேலூயா. நான் அப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது, குச்சி வச்சு நடந்துட்டு இருக்கும்போது எங்களை பார்த்து இந்த அப்பாவும் மகளும் என்ன பாவம் பண்ணாங்களோன்னு சொல்லி எங்க முன்னாடியே பேசினாங்க. அந்த வார்த்தையினுடைய இதுதான், அந்த வார்த்தையினுடைய பாடல் தான் அந்த பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் அந்த பாடல், அந்த வரி அதன் மூலமாக தான் வந்தது. ஏன்னா கண்ணு முன்னாடியே சொன்னாங்க, இவங்க 2 பேரும் என்ன பாவம் பண்ணாங்களோ. நாங்கள் எந்த பாவமும் பண்ணலைங்க, இந்த பலவீனம் கர்த்தருடைய மகிமைக்கு எதுவாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருந்தோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் எங்களை நடத்துகிறவர் அவர்கள் அல்ல, அவர்களுடைய வார்த்தைகள் அல்ல, எங்களை நடத்துகிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். அதனால தான் இன்னைக்கு சாட்சிகளாக நிற்கிறோம். அதனால தான் இன்னைக்கு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நிற்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர்னு நீங்கள் யூடியூப்ல அடித்தாலே அந்த பாடல்கள் வரும். அது எதனால? அன்னைக்கு அவர் முடங்கி போயிருந்தாருன்னா இன்னைக்கு அது நடந்திருக்காது இல்லையா? எனக்கு அன்னைக்கு நான் பலவீனத்தில் எனக்கு என்ன அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள், நான் போனதான பாதையெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஈஸியாக நான் சொல்லிடுறேன். ஆனால் அதை திரும்பி நான் பார்க்கும்போது பயங்கரமான சுச்சுவேஷன்ஸாக இருக்கும். 104 டிகிரி ஃபீவர் அடிச்சுட்டு இருக்குங்க. வெறும் பிளட் வந்து 4 பாயிண்ட் தான் இருக்கும். பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது, கொதிச்சுட்டு இருக்கும். அப்போ பெட்டில் விட்டு கால் கீழே வச்சேன்னா அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவேன். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் படுத்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எதுக்கு இந்த பாடுகள்? எதுக்கு இந்த பாடுகள்? எனக்கு எடுத்துடலாம்ல, நான் எதுக்காக இத்தனை பாடுகளை படணும்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு கேட்டேன், சுகமாக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற புக்கு எடுத்து படினார். நான் அப்போவே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போது ஆண்டவர் வந்து என்னை அழைச்சதுனால அப்போவே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் பாதையில் நடந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ ஆண்டவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கிற புக்கு எடுத்து படி அப்படின்னு சொன்னார். அப்போ எடுத்து படித்தோடனே, எடுத்து இப்படி திறந்த உடனேவே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும்னு சொல்லாதேன்னு இருக்குது. தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனால் இப்போ தானே சொல்லி வாய முடினேன், அதுக்குள்ளே இப்படி சொல்லியிருக்கு. சரி தொடர்ந்து படிப்போன்னு எடுத்து படித்தா ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நீ கேட்கறதுனால நான் சித்தம் கொள்ளலை, நான் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே உனக்காக எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பலவீனங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை சுகமாக்கினதினாலே நீ சுகமாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ கேட்டதுனால நான் உனக்கு சுகத்தை கொடுல, ஏற்கனவே அது உனக்கென்று உண்டாயிருக்கிறது, நீ தான் எடுக்கலன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அன்றைக்கு விட்டுதான் அந்த ஃபீவர் திரும்ப எனக்கு இதுவரைக்கும் ஃபீவர் அந்த மாதிரி வந்ததே இல்லைங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் வந்ததான பாதைகள் ஒவ்வொன்றிலும் அப்படிதாங்க ஆண்டவர் நடத்தி செஞ்சாரு. அப்போ இன்னைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் சியோனாகிய நம்மளை என்ன சொல்றாரு? கண்களை திறக்கப்பட்டதான சியோனாய் மாற வேண்டும் சொன்னார். அப்போ ஏன்னா நான் சொன்னது போல அன்றைக்கு அவர்களுடைய கண்கள் சிறையிருப்பினுடைய சூழ்நிலையை பார்த்ததுனால சொப்பனம் கண்டு கொண்டிருந்தது. அந்த கண்கள் வேண்டாம், நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வரும்போது இருக்கிறதே அந்த கண்கள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதற்கு தான் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் அந்த லாஸ்ட் வேர்ட் மட்டும் வாசிங்க, 3:18 வெளிப்படுத்தல் 3:18 கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ பார்வை அடையும்படிக்கு என்ன பண்ணுமா? உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும்
என்று ஆலோசனை சொல்றாராம். பொன்னையும் வஸ்திரத்தை மட்டும் என்கிட்ட வாங்கிக்கோன்னு ஆண்டவர் சொல்ல, திறந்து கொடுறா, பொன்னையும் வஸ்திரத்தை மட்டும் என்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்வை அடையும் படிக்கும் உனக்கு என்ன கொடுக்கப்படணுமா? ஆலோசனை சொல்றாரு, கலிக்கன் போட சொல்லி. கலிக்கன் போடப்பட்ட கண்கள் தெளிவான பார்வையை உடையதாக இருக்கும். கலிக்கன் போடப்பட்ட கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையதாக இருக்கும். தரிசனம் காண்கிற கண்களாக இருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு கூட சொப்பனம் காண்கிற கண்களாக இருக்கும். அப்போ இன்றைக்கு சபையாகிய நமக்கு ஆண்டவர் தருகிறதான ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவரிடத்தில் ஐஸ்வர்யவானாகும்படி பொன்னை மாத்திரமல்ல, நம்முடைய நிர்வாணம் தோன்றாதபடி வெண்வஸ்திரத்தை மாத்திரமல்ல, தேவன் கொடுக்கிற ஆலோசனை கண்கள், நம்முடைய கண்களிலே கலிக்கன் போடும்படியாக கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஓட்டத்தில் ஒரு தெளிவு வேண்டும் என்று சொல்லி, நம்ம போகிறதான பாதையில் ஒரு தெளிவு வேண்டும் என்று சொல்லி, யார் எதற்காக இந்த பூமியில நான் வந்தனோ அந்த நோக்கத்தை நான் தொடர்ந்து முன்னேறுவேன் என்கிறதான ஒரு தெளிவு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க இந்த லவோதிக்கேயா சபையை பற்றி ஆண்டவர் பேசினோடனே உங்களுக்கு ஒன்றும் கருக்கனெல்லாம் இருக்க வேண்டாம். எனக்கு ஆண்டவர் சொல்றதுனால சொல்றேன். ஏன்னா இதில் சொல்கிறேன், அனலும் இல்லைன்னா குடுருவின்றின்றா வாந்தி. ஐயோ என்னடா ஆண்டவர் இந்த சபையை குறித்து நமக்கு பேசுகிறாரு. அப்படி இல்லைங்க, இந்த சபை தாங்க ரொம்ப ஸ்பெஷல். நான் படிக்கும்போது அதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த சபை ரொம்ப ஸ்பெஷல். ஆலோசனை சொல்கிறாரு, நான் சிச்சிக்கிறேன்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. 2 ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு கொஞ்சம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர், he wants the church to be burning. அந்த சபை எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினாருங்க. லவோதிக்கேயா சபை எப்பவும் எரிஞ்சிட்டே இருக்கணும். உன்னுடைய அனல்ல ஒரு குறைவு வரக்கூடாது. இன்றைக்கு இந்த சபையில ஒரு குறைவு நிச்சயமாக இல்லை, இனியும் வராது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கீங்க, இனியும் நீங்க எரிஞ்சிட்டே இருப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை சிட்சித்து உங்களை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்களை தான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் பிரத்யேகமாய் அபிஷேகித்து உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சபையை ஆண்டவர் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கண்களுக்கு கலிக்கன் போடுங்க. உங்களை கொண்டு நான் பெரிய காரியத்தை நான் செய்யணும். உங்களை கொண்டு நான் உங்களுடைய நீங்கள் ஓடுகிறதால ஓட்டத்தில் ஒரு பெரிய காரியம். ஏன்னா பெண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு 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 ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ, அல்லேலூயா. இது மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க. வீட்டுக்காரர் பேசினா திரும்ப பேச மாட்டேங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே ஒரு கை காணிச்சு தூக்குன மாதிரி இருந்துச்சு, எடுத்துட்டீங்களே. வீட்டுக்காரர் பேசினா நான் திரும்பி பேசவே மாட்டேன், கோபமே பட மாட்டேன். புத்தியுள்ள ஸ்திரீ, இப்ப சொல்லுங்க. புத்தியுள்ள ஸ்திரீக்கு வீட்டை கட்டுகிறதான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, கட்டப்பட்ட வீடை கொண்டு போய் புத்தியுள்ள ஸ்திரீகிட்ட ஆண்டவர் கொடுக்கல, இன்கம்ப்ளீட் ஹவுஸை தான் கொடுக்குறார். நீங்க இல்லாம அந்த ஹவுஸ் இன்கம்ப்ளீட் ஆகாது. ஹல்லேலூயா. நீங்க போய் தான் அந்த வீட்டை கட்ட போறீங்க. எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கீங்க? எத்தனை பேர் மாமியார் மருமகளும் சந்தோஷமா இருக்கீங்க? நம்முடைய வீட்டை கட்டுகிறதான ஒரு அனுபவம் புத்தியுள்ள ஸ்திரிக்கு தேவை. ஹல்லேலூயா. அடுத்து இந்த வீக் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீக் ஆக்சுவலாக. ஏன்னா என்னோட பர்த்டே, எங்களோட கல்யாண நாள் எல்லாமே இந்த வீக் தான் வருது. ஃப்ரைடே எங்களோட கல்யாண நாள், சண்டே என்னுடைய பர்த்டே. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரே 18 வருஷம் ஆச்சுங்க எனக்கு மேரேஜ் ஆகி. அவ்வளோ சின்ன வயசில் மேரேஜ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த 18 வருஷம் நாங்கள் கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் முதல்ல போய் பேசுகிறது நானாக தான் இருப்பேன். எங்கள் அத்தையாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்காராக இருக்கட்டும், யாருக்கிட்டனாலும், எங்கள் குழந்தையாகவே இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். யாருக்கிட்டனாலும் போய் மன்னிப்பு கேட்குறது நானாக தான் இருப்பேன். அது கர்த்தர் கொடுத்ததான கிருபை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கிற ஸ்தானம் ஒரு வீட்டை கட்டுகிறவர்களாக, தன் கையாலேயே இடித்து போடக்கூடாது.
அப்போ எந்த ஒரு ஸ்திரீனால் அதை செய்ய முடியும்னா, நான் சப்ஜெக்ட்குள்ளே வரேன், எந்த ஒரு ஸ்திரீனால் அதை செய்ய முடியும்னா தன்னுடைய ஓட்டத்தை தெளிவோடு கூட ஓடுகிற ஸ்திரீனால தான் அதை செய்ய முடியும். என்னைக்கு நம்மளுடைய ஓட்டத்தில் ஒரு தெளிவு உண்டாகிறதோ, நான் இந்த பூமியில இந்த குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் எதற்காக தாயாய் இருக்கிறேன், என்னுடைய சபைக்கு நான் எதற்காக தாயாய் இருக்கிறேன், என்னுடைய கணவனுக்கு நான் எதற்காக மனைவியாக இருக்கேன், என்னுடைய மாமிக்கும் என்னுடைய மாமனாருக்கும் எதற்காக நான் ஒரு மருமகளாக இருக்கிறேன், என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் எதற்காக மகளாக இருக்கிறேன் என்கிறதான ஒரு ஓட்டத்தின் தெளிவு நிச்சயமாக புத்தியுள்ள ஸ்திரீக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவங்கனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வீட்டை கட்ட முடியும். அப்ப அந்த தெளிவான பார்வை சபையாகிய மணவாட்டிக்கு எதற்கு வேணும்னா, ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பெண்களை தான் எப்படி என்ன பண்றாரு, சபைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா they are so special. ஏனென்றால் மணவாட்டியாகிய சபை பெண்கள், நான் நிறைய பேசணும்னா ரொம்ப சப்ஜெக்ட்ஸ் நிறைய போக வேண்டியதாயிடும். அதனால் பெண்கள் என்பது பெண்கள் ஆண்டவர் ஒரு ஏவாளை உருவாக்கும் பொழுது ஆபிரகாமை மண்ணினால ஆண்டவர் வணைந்தார். மண்ணில் வணைதானங்க முடியும், வணைந்தார், உருவாக்கினார். ஆனால் பெண்களையோ ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு, ஏவாளையோ ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டாக்கினார் என்று சொன்னால் எலும்பை வச்சு என்ன பண்ண முடியாது, உடச்சி அப்புறம் அது வந்து உருக்கி எல்லாம் செய்ய முடியாது. எலும்பை வச்சு ஒன்றா அதில் செதுக்கணும், என்கிரேவ் பண்ணணும் எலும்பில். இன்னொன்று எலும்பு மேலே கொஞ்சம் எலும்பு வச்சு கட்டணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏவாளை ஆண்டவர் கட்டினார். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் மணவாட்டியாகிய சபையை ஏவாளுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் மணவாட்டியாகிய சபை இந்த கடைசி நாட்களிலே அவர் மணவாளனாகிய கிறிஸ்து எதிர்கொண்டு வரும் பொழுது அவள் ஒரு கற்புள்ள கன்னிகையாக காணப்படணும். அது மட்டுமல்லாமல் அவர் சபையை ஆண்டவராகிய கர்த்தர் தமக்கேற்ற மாளிகையாகவும் அவர் கட்டி கொண்டிருக்கிறார் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் மணவாட்டியாகிய நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம அதனால தான் நம்மளை ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டுற அனுபவத்தில் இருக்கிற. நம்மளை ஈஸியாக ஒரு நாளும் புரிஞ்சுக்கவே முடியாது, ஏன்னா கட்டுனவர் அவராச்சே. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான பாத்திரம் சிஸ்டர் ஜோம் பண்ணாங்க. அந்த வேர்ட் நான் கவனிச்சேன். நாங்கள் பலவீன பாண்டங்களாக இருக்கிறோம் சொன்னீங்களா அவங்க சிஸ்டர்? பலவீன பாண்டம், நீங்க நம்ம பலவீன பாண்டமாங்க, பலவீன பாண்டம்னு சொல்லி பவுல் ஆக்சுவலாக சொல்லலை. தே ஆர் வெரி டெலிகேட்னு தான் சொல்லியிருக்கார். அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடியதான ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். பலவீன பாண்டம் என்பது அது எதை குறிக்கிறது, பவுல் எதை சொல்றாருன்னா, தே ஆர் சோ டெலிகேட். அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துக்கணும், அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுதாங்க அந்த பலவீன பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை மாதிரி பலன் கொண்டவங்க யாருமே இல்லை. இத்தனை நான் இவ்வளோ சொல்கிறேன், 2 நிமிஷம்னால நிற்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆண்டவர் என்னை பலப்படுத்தினதுனால தான் நான் நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த பலனை பெற்றுக்கொள்றதுக்கு நான் பாண்டமாக இருக்கிறேன்ல, இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் நீங்களும். நீங்கள் பலவீன பாண்டங்கள் அல்ல, கர்த்தர் உங்களை பலவான்களாக வைத்திருக்கிறார். இங்கே பாருங்க, until I தெபோரா ரோஸ், தாயாக தெபோரா எழும்பும் அளவும் ரட்சிப்பு உண்டாகல. அப்போ அந்த தாய், அந்த தெபோராளனுடைய அந்த பாத்திரம், அவளுடைய அந்த அந்த பலன் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும். ஆமென். ஒரு ஜனங்களை முறியடித்து ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு கர்த்தர் பலனை கொடுத்திருந்தார். அதே போலதான் எஸ்தர் ராஜாத்தி, அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலனை கொடுத்தாரு, யூதா கோத்திரத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி. அவள் அதை செய்தால், அதை பெற்றுக்கொண்டால், தன்னுடைய ஓட்டத்தை அவள் வந்து கரெக்டாக ஓடினாள், தரிசனத்தை நிறைவேற்றினாள். ஹல்லேலூயா. அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் ஓடுகிற ஓட்டத்தில் ஒரு தெளிவான பார்வை வேண்டும். நம்முடைய கண்கள் சிறையிருப்பினூடான சொப்பனம் காண்கிற கண்களாய் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் மூலமாக வருகிறதான சொப்பனம் காண்கிற கண்களாய், மனக்கண்களிலே ஒரு தெளிவுண்டாக்கப்பட்டதான கண்களாய், நம்முடைய பார்வை அடையும்படியாக கலிக்கணு ஓடப்பட்ட கண்களாய், தரிசனத்தை அறிந்து ஓடத்தக்க கண்களாய் நம்முடைய கண்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு முக்கியமான பார்ட், எனக்கு டைம் கம்மியா இருக்கு, நான் சொல்லி முடிக்கிறேன். முக்கியமான பார்ட்டே இதுதாங்க. செகண்ட் பார்ட் சொன்னேன், யாராவது வாசிங்க பார்க்கலாம். கண்ணீர், கண்ணீரோடு விதை. ஓகே, போதும் போதும் போதும். கண்ணீர், கண்ணீரோடு விதைக்கிறவன் கண்ணீரோடே விதைக்கிறவன். கண்ணீரை விதைக்கிறவன் இருக்கா?
விதை கண்ணீரா? விதை கண்ணீராகுதா? உங்க கண்ணீர் விதையா மாறுதா? கண்ணீரோடே விதைக்கிறவன் அப்படின்னா பிஹைண்ட் த சீன், அந்த கண்ணீருக்கு பின்பாக என்ன இருக்கிறதோ அதுவே விதையாக மாறுகிறது. எந்த கண்கள் சொப்பனம் காணும் கண்களில் இருந்து சிறையிருப்பினூடாக வருகிற கண்ணீர் அந்த கம்பீரமான அறுவடை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஹல்லேலூயா, தேவ ஆவியானவருடைய பலத்தோடு கூட ஒரு மனுஷனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருமானால், அந்த தரிசனத்தின் பார்வையோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருமானால், அந்த விதை, அந்த அறுப்பு எவ்வளவு கம்பீரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றணும்னு விரும்புறாரு. ஆண்களை விட பெண்கள் 60% அதிகமாக கண்ணீர் வடிக்கிறாங்க. நமக்கு கோபம் வந்தா கண்ணீர் வந்துடும், டென்ஷனாலாம் கண்ணீர் வந்துடும், குழந்தை சாப்பிடலாம் கண்ணீர் வந்துடுங்க, எல்லாத்துக்கும் கண்ணீர் வந்துடும் நமக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் ஆண்டவர் துருத்தியில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. தேவையில்லாத கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில் இருக்காது. அவர் துருத்தியில் இருக்கிறது விதைகளாக விதைக்கப்பட்ட கண்ணீர், அர்த்தமுள்ள கண்ணீர். ஹல்லேலூயா. அப்போ இந்த ப்ரிஷியஸ், அந்த கீழே வாசிக்கிறோம், அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன். இந்த அள்ளி தூவும் விதை என்பது இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு ப்ரிஷியஸ் சீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதைகள் ப்ரிஷியஸ் சீட்னா, இந்த அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் இப்படி தூக்கி வீசிட்டு போறான் இல்லையா, அவன் தானே அள்ளி தூவுறது விதைக்கிறவன். நாட்டுறது வேற, இப்படி வீசிட்டு போறது. அவனுக்கு வீசும் பொழுது அது எங்க விழுகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா விழுகிற இடம்லாம் வளர்ந்தா அவனுக்கு சந்தோஷம் இல்லையா? அவன் மைண்ட்ல அதான் இருக்கும். எங்கெல்லாம் இந்த விதை விழுகுதோ அங்கெல்லாம் பலன் எனக்கு கிடைச்சதுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், அறுவடை கிடைச்சுன்னா சந்தோஷம், அவனுக்கு சந்தோஷம். ஆனா அந்த விதையை அவன் விதைக்கும் பொழுது அவனுடைய கண்ணீரோடு கூட என்னுடைய சூழ்நிலையை, இந்த விதைகளில் இருக்கிறதான ஒவ்வொரு பலனும் மாற்றும் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் அந்த கண்ணீரை வடிக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை குறித்து நீங்க யோசிச்சு கண்ணீர் வடிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை, அர்த்தமில்லாத அழுகை வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் என்னோட வாழ்க்கையில அதுதான் கற்றுக் கொடுத்திருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் அழுவேன், ரொம்ப அழுமூஞ்சியா இருப்பேன் நான். ஏன்னா ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியில இருந்தேன். ஏன்னா உடம்பு சரியில்லாம போச்சு, எல்லாரும் பார்த்துக்குவாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படி இவளால் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படி. எனக்கு ஆண்டவர் கொடுத்த கணவரால் தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் என்னை பேம்பர் பண்ணவே மாட்டாங்க. உன்னால் முடியும் எந்திரி. அப்போது இந்த 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 அழுகை என்னோட வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக நான் அழுதுருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான பலன் நம்மளுடைய அழுகையினூடாக. ஏன்னா அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது நம்முடைய அழுகையை அவர் அர்த்தமுள்ளதாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கு. எல்லாரும் பேம்பர் பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு பாவம் அவளுக்கு உடம்பு முடியாதவ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை கொண்டு வைத்திருக்கிற தரிசனத்தை அது மட்டுப்படுத்தினது. என்னால் ஓட முடியாமல் அது மட்டுப்படுச்சு, நான் படிக்க முடியலன்னு சொல்லி அப்படியே இருந்துட்டேன். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் என்னுடைய கணவருடைய அந்த பேக் இதனால தான் என்னால் என்ன பண்ண முடிஞ்சுதுன்னா, எல்லாரால் என்ன நீங்கள் நெட்டில் நீங்கள் வேணாலும் அடிச்சு பாருங்கள், எஸ்எல்இன்னு அடிச்சுட்டு அதோடைய சைடு எஃபெக்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெமரி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லி தான் இருக்கும், ஃபஸ்ட்டே அதுதான் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபையினால நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுங்களா? ஆண்டவர் மேரேஜுக்கு அப்புறம் நான் காலேஜ்க்கே போல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு லா படிக்கும்படியாக கிருபை செஞ்சார். லாவில் இருக்கிறதான ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் இல்லையா? அதில் ஒரு வேர்ட் கூட மாற்றக்கூடாது, அவ்வளோ பைஹார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் படிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவை எக்ஸாம் எழுதும் போதும் ஆவியானவர் என் கூட வந்திருந்து சொல்லி கொடுத்தார். ஒரு தடவை எக்ஸாம் எழுதிட்டு, ஒரு தடவை எக்ஸாமுக்கு லேட்டாக போயிட்டேன், வெளியில் நிற்கிறேன், எனக்கு அவங்க உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க,
டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து போகிறனால பெங்களூருக்கு லேட் ஆகிடுச்சு, உள்ளே வர முடியாதுன்ட்டாங்க. ஆண்டவர் பாருங்கள், அவங்க அந்த மேடம் வெளியில் வரணுன்னே இல்லை. அவங்க ஏமா நிற்கிறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி விட மாட்டேங்கிறாங்க. சொல்லி நீ போ ஓடி ஓடி எழுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த எக்ஸாமில் நான் அவ்வளோ தூரம் அதில் வந்து கிளியர் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சேன். அன்றைக்கி அது எழுத முடியாமல் போயிருந்துன்னா என்னால் கிளியர் பண்ணிக்க முடியாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எக்ஸாமில் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணது மட்டும் நிறைய இருக்குது. இது வண்டி இல்லாமல் பஸ்ஸிலெல்லாம் போய் நான் அழுதுருக்கேன். பஸ்ஸில் ஆண்டவரே என் கால் 2 இப்படி ஆப்ரேஷன் ஆகி பஸ்ஸிலெல்லாம் நான் போகவே கூடாது, இப்படி பஸ்ஸில் போகிறேனேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுது ஆண்டவர் அழகாக ஆண்டவருக்கு அருமையாக எக்ஸ்பென்சிவான காரை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் ஹெல்ப் பண்ணார். லா படிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சார். யாரா வந்து அழுமூஞ்சி இவ பலவீனம் பட்டவ, இவளால் படிக்க முடியாது, இவளை காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லி எல்லாம் நிறுத்தி வச்சாங்களோ, அதே ஆளை கொண்டு லா படிக்க செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நான் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோடு கூட குரூப் 1 எக்ஸாமும் எழுத போகிறேன். இது கர்த்தர் கொடுத்ததான கிருபையாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிறதான ஞானமாக இருக்கிறது. அவருடைய திட்டத்தின்படி நம்ம போகிறதான என்னுடைய நான் சிஸ்டருக்கு தெரியும், எப்போ எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்கிறது தான், நிச்சயம் இல்லாதவளாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவளாக சிலம்பம் பண்ணேன். நான் போகிற ஒவ்வொரு அடியும், நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் என்னவா இருக்கணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும், அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே கர்த்தர் இன்றைக்கு பற்றி எரிய வேணும்னு விரும்புகிறார். அதனால உங்களை கண்ணீரை வீணா செலவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிறதான காரியங்கள் அது கம்பீரமான அறுவடையை கொடுக்கத்தக்கதாக இருக்கட்டும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு களிக்கண்ணை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்வை, எந்த பார்வையோடு கூட நீங்கள் அந்த கண்ணீரை வடிக்கிறீர்களோ அந்த பார்வையினூடாக வருகிறது, அந்த கண்ணீரினூடாக வருகிறது ஒவ்வொன்றும் விதைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விதைகள் ஒன்று 30, 60, 100மாக பலன் கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு விதை வந்து அது வந்து வளரணும்னா அதற்கு 3 காரியங்கள் தேவை இல்லையா? அதுக்கு என்ன தேவை? டீச்சர் யாராவது இருக்கீங்களா? தண்ணி, சன்லைட், ஆக்சிஜன். அப்போ இந்த 3 காரியமும் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. இந்த 3 காரியமும் தேவையாக இருக்கிறது. இந்த 3 காரியமும் அந்த விதைக்கு எப்படி தேவையோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய விதையை அவர் வளரச் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் விளையச் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். எத்தனை தடவை? வெரி குட். 2 தடவை. சண்டே கிளாஸ் டீச்சரா? 2 தடவை கண்ணீர் விட்டார். எங்கெங்கெல்லாம்? லாசரு மரித்த பொழுது எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்க. இயேசு கண்ணீர் விட்டாருக்கு மேலே ஒரு வசனம் இருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ஆவியிலே கலங்கி, அவர் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், எமோஷ்னலாக தான் அவர் அழுதுட்டாருன்னு நினைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில் அவர் எதற்காக கண்ணீர் விட்டாருன்னு சொன்னால், அந்த அவருக்கு தெரியும் அங்கே மகிமை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அவருடைய கண்ணுக்கு தெரியும் என்ன மகிமை நடக்க போகுதுன்னு சொல்லி. அந்த ஜனங்கள், அந்த மரியாளும் யூதர்களும் அழுகிறதையே, இவ்வளவு தூரம் வல்லமையுள்ளவர் நான் இருக்கும்போது இவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களேங்கிறதுக்காக தாங்க அவர் கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா. இப்படி யாராவது யோசிச்சிருக்கீங்களாங்க? அவருடைய கண்ணீரிலே, அவருடைய பார்வையிலே ஒரு தெளிவு இருந்தது. அவர் எமோஷ்னலெல்லாம் அழுக மாட்டார். இயேசு கிறிஸ்து எமோஷ்னலெல்லாம் அழுகலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும் பின்னாடி இருக்கிற மகிமை என்னன்னு. அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க போகுதுன்னு தெரியும், அங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு தெரியும், அங்கே ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால தான் அவர் அங்கேயே இருந்துட்டார் 3 நாள் ஆகட்டும்னு. அப்படி எமோஷ்னலாக இருந்தவர்னா ஓடி வந்து உயிர்த்தெழ செஞ்சிருக்க மாட்டாரா? அங்கேயே இருந்துட்டாரு. அப்போ அவருக்கு தெரியும் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு. அவர் கண்ணீர் வடித்தது இவருடைய அறியாமைக்காக. ஹல்லேலூயா. அவர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல எருசலேம் நகரத்திற்காக எதற்காக கண்ணீர் வடிச்சாருன்னா, நான் வரும்போது தான் சொல்லிட்டு வந்தேன், இந்த எருசலேம் நகரத்தார் அவர்களுடைய அந்த சூழ்நிலை, இப்படி அவர் பார்த்தது அவங்களுடைய சூழ்நிலை இல்லை, அவங்களுடைய எதிர்காலம் போயிடுமே. ஆவியில் பார்த்தாருங்க.
இந்த எருசலேம் நகரம் இப்படி இருக்கிறதற்கு இதனுடைய எதிர்காலம் என்னவாகும்? நம்ம அதான் வாசிக்கிறோம் பாருங்க. தேவனுக்கு அவருடைய அந்த அழுகையினுடைய அர்த்தம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 2 கொரிந்தியர் 7:10 நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க, முடிச்சிடும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. எருசலேம் நகரத்தை பார்த்து இந்த கண்ணீர் தாங்க அவர் வடிச்சாரு. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு அல்லாமல் ரட்சிப்புக்கு ஏற்றதாயிருக்கிறது. அவர் வடித்த அந்த கண்ணீர் அந்த நிலத்திலே விதையாக இறங்கினது. அந்த எருசலேம் நகரத்தை ஆண்டவராகிய கர்த்தர் ரட்சித்தார் இல்லையா? ஆமென். அதே போலதான் இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவினுடைய கண்களில் இருந்த அந்த வடிந்ததான கண்ணீர் எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கிறதோ அதே போல சபையாகிய மனவாட்டியாகிய நம் ஒவ்வொருவருடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். இதனாலே நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அன்றைக்கு சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது சீயோனுக்கு தெரியல. சுற்றிலும் இருந்தவங்க சொன்னாங்க இவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்தார் என்று சொல்லி. அதுக்கு அப்புறம் தான் அவங்க பாடவே செய்றாங்க, ஆம் கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி. இன்றைக்கு தேவன் செய்கிறதான உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறதினாலே உங்களை சுற்றிலும் இருக்கிறதான கண்கள் அந்த சிறை அந்த பெரிய காரியத்தை காண போகிறது. கர்த்தர் செய்கிற அந்த பெரிய காரியத்தை உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகம் வெளிப்படுவதை உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காண போகிறார்கள். அது இன்றைக்கு குறிக்கப்பட்டது அல்ல, அது அநாதி தீர்மானத்தின்படியே அது ஏற்கனவே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று நியமித்திருக்கிறதான திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் உங்களை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்திருக்கிறார், காருண்யத்தினால் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறார். சபையாகிய மனவாட்டியே, இன்றைக்கு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. உனக்குள் இருக்கிற கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய். ஓ ராதினி பிலனஹந்து ருஷிதினி பிலஹனதனா துரஹந்தனம உஷிதாந்தனரதனமே தீதித்யாந்தனரலே சிபிதனமா. உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ திக்கற்ற இருக்கிறேனே, நான் கைவிடப்பட்டவளா இருக்கிறேனே, மனம் நொந்த ஸ்திரியை போல் இருக்கிறேனே என்று சொல்லுகிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழாக்கப்பட்ட தேசம் எனப்படாமலும் நீ எத்சிபா என்றும் நீ பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். உன் தேசம் வாழ்க்கைப்படும். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் நாள் இது. உன்னை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறான காரியம் ஓ பயங்கரமாயிருக்கும். உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அதிலே ஷிமானதரலே ருகிதனமா ஷிபந்தனமா செங்கடலை பிளந்த தேவன், எரிகோவை வீழ்த்தின தேவன், ஓ ஷபிதனா யோர்தானை பின்னிட்டு போகும்படி செய்த அதே கரம் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ண வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஓ ரஷிபலதன மஹந்தே சிபிச்சலதன மரதன ஷிகலதனமா. ஹalleluya.